ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு 4 வகையான கொழுக்கட்டை ரெசிபி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அரிசி மாவில் இனிப்பு கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. இந்த இனிப்பு கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிருக்கோங்க வீடியோ. லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. கொழுக்கட்டை செய்கிறதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி மாவு எடுத்துருக்கோங்க. இது ஆல்ரெடி நம்ம பதப்படுத்தப்பட்ட மாவு. இந்த மாவை வறுக்கணும்னு அவசியம் இல்லைங்க, நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். அடுத்து 1/2 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துருக்கோங்க, அதையும் அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ 2 ஸ்பூன் அளவு பச்சை பருப்பு எடுத்துருக்கோங்க. இதை நம்ம வறுத்து தான் சேர்க்கணும், அப்படியே சேர்க்கக்கூடாது. லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா வறுபட்டுடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அதையும் அரிசி மாவில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1 ஸ்பூன் அளவு எள் எடுத்துருக்கோங்க, இதையும் லேசாக வறுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு இல்லை கருப்பு எள்ளு ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. எள்ளு சேர்க்கும்போது நல்லா வாசனையாக இருக்கும் கொழுக்கட்டை. அடுத்தது வாசனைக்கு கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்துருந்தோம். இதுக்கு நம்ம 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. எந்த கப்பால் அரிசி மாவு எடுத்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வெல்லத்தை சேர்த்தாச்சுங்க. இதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெல்லம் பாகுபாதம் வரணும்னு அவசியம் இல்லைங்க. வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சாலே போதும். இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க வச்ச வெல்லம் தண்ணியை அரிசி மாவில் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரே டைமில் எல்லா தண்ணியும் சேர்த்துறாதீங்க. இதுமாரி கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா கலந்து விட்டுறணும். ஒரு சில மாவு தண்ணி இழுக்கும், ஒரு சில மாவு தண்ணி இழுக்காது மாவில். அதனால கொஞ்சமாக சேர்த்து இதுமாரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. வெல்லம் தண்ணி நல்லா சூடாக சேர்த்துருந்தோம். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த சைஸ்க்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு இந்த 4 விரலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரு அழகான ஷேப்பில் நமக்கு கொழுக்கட்டை கிடைக்கிது பாருங்கள். இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இதை வந்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொழுக்கட்டை வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விடணும். அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். இப்போ இட்லி துணி இல்லைன்னா இதுமாதிரி வாழை இலையை போட்டுப்பாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்தாச்சுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. நல்லா கொழுக்கட்டை வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கையால் எடுத்து பார்க்கலாம். கையால் எடுத்து இதுமாதிரி தொட்டு பார்த்தாலே தெரியுங்க, கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு பாருங்கள். ஒரு ஷைனிங்காக இருக்குது. அரிசி மாவை வச்சு ஒரு சுவையான இனிப்பு கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தாங்க. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த கொழுக்கட்டை செய்ய 2 கப் அளவு அவல் எடுத்துக்கலாங்க. பார்க்கலாங்க. இன்றைக்கி நான் வெள்ளை அவலில் தான் செய்கிறேன். நீங்கள் சிகப்பு அவல் இருந்தால் கூட செய்யலாம். இப்போ தண்ணியை ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. அவலில் தூசிலாம் இருக்கும். ஒரு 2 தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கழுவுன தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கலாங்க. இப்போ 2வது தடையும் தண்ணி ஊற்றி நல்லா அலசி எடுத்துப்போம். அலசின பிறகு இதுமாதிரி வடிகட்டியால் நல்லா வடிகட்டிக்குங்க. தண்ணி எல்லா தண்ணியும் நம்ம ஃபில்டர் ஆகணும். இப்போ வடிகட்டின அவ்வளோ ஒரு பவுலில் சேர்த்து இதுமாதிரி கையால் நல்லா கலந்து விட்ட பிறகு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற விட்டுடலாம். அடுத்து நம்ம இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. கடாயில் தேவையான அளவு ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துப்போம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கடலைப்பருப்பு லேசாக கலர் மாற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுப்போம். இப்போ கடலைப்பருப்பு லேசாக கலர் மாறி வருது பாருங்கள். இந்த டைமில் நம்ம ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்து பொடியை நறுக்குன கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ ஒரு கேரட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கேரட் நல்லா துருவி வச்சுருக்கிறதுனால சீக்கிரமாகவே நமக்கு வெந்துருங்க. லேசாக கலர் மாறினாலே போதும் நமக்கு. பாருங்கள், லேசாக கலர் மாறி வருது. இந்த டைமில் நம்ம 1/2 கப் அளவு துருவன தேங்காவை சேர்த்துக்கலாம். அடுத்து நறுக்குன கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம ஊற வச்சு அவளை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. 10 நிமிஷம் கழித்து பார்க்குறேன். தண்ணியில் நல்லா ஃபில்டர் ஆகி நல்லா பொலன்னு இருக்குது பாருங்கள். இப்போ இது கூட நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரும்.
கையால் இது மாதிரி பெசரி நல்லா கலந்து விட்டுக்குங்க. அப்போ தான் ஒரே ஈவனாக நமக்கு அந்த கேரட் வெங்காயம் எல்லாம் அவளோட நல்லா மிக்ஸ் ஆகும். தண்ணிலாம் எதுவும் சேர்க்காம நல்லா கலந்து விட்டுக்கணுங்க. பாருங்கள், இப்போ நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு மாவு நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. உங்களுக்கு எந்த சைஸ் கொழுக்கட்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து கொழுக்கட்டையை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நான் இந்த சைஸ்க்கு தான் நான் இன்றைக்கி கொழுக்கட்டை பிடிச்சிக்கிறேன். இதே மாதிரி மீதி இருக்கிற மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா கொழுக்கட்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு இதை ஆவி காட்டி எடுத்துப்போங்க. இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போம். இட்லி தட்டு வச்சுப்போங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற வாழை இலையோட தான் சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறோம். இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்காது. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுங்க. ஒரு 7 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சு பாருங்கள். நம்ம சூடாக இருக்கும்போது கொஞ்சம் குழன்னு ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு நம்ம எடுத்துக்கலாங்க. பாருங்கள், ஆறின பிறகு தனித்தனியாக நமக்கு எந்த அளவுக்கு சூப்பராக கிடைச்சிருக்கு பாருங்கள். அவல் வச்சு ஒரு சுவையான கார கொழுக்கட்டை எப்படி செய்யுதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். பூரண கொழுக்கட்டை தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோங்க. கடைகளில் விற்கிற ரெடிமேட் கொழுக்கட்டை மாவு நம்ம வாங்க வேண்டாங்க. வீட்டில் ரேஷன் பச்சரிசி இருந்தால் போதுங்க. ரேஷன் பச்சரிசியில் கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். பூரண கொழுக்கட்டை செய்யறதுக்கு அச்சு தேவையில்லைங்க. நம்ம இன்றைக்கி கையால் தான் செய்ய போகிறாங்க. பூர்ணமும் அடுப்பு பக்கம் போகாமையே எப்படி சுலபமாக செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க பூர்ணம் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருக்கேங்க. தேங்காவில் அடியில் இருக்கிற அந்த ப்ரௌன் கலர் தான் நான் ரிமூவ் பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ நம்ம எடுத்த தேங்காவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவை தேங்காய் கொடி நான் அரைச்சி எடுத்துக்க போகிறேங்க. நீங்கள் தேங்காவை துருவி கூட நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பூ போல் நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்ச தேங்காவை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தேங்காய் எடுத்த அதே கப்பில் 1/2 கப் அளவு வந்து வேர்க்கடலை எடுத்துருக்கேங்க. 1/2 கப் அளவு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேங்க. இது ரெண்டுமே நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. நல்லா நைஸாக அரைக்கணுங்க. குறைன்னு அரைக்கக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடணும். இப்போ நம்ம அரைச்ச வேர்க்கடலை பொட்டுக்கடலை பவுடர் நம்ம அரைச்ச தேங்காய் கொடியை நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து 1 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கேங்க. இதையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். 1 கப் அளவு தேங்காய் எடுத்துருந்தோம். 1 கப் வந்து வேர்க்கடலையும் பொட்டுக்கடலையும் சேர்த்துருந்தோம். 1 கப் அளவு வெல்லம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. வெல்லத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சுங்க. வெல்லத்தையும் நம்ம அதே பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திங்கன்னா நல்லா இனிப்பு நல்லா தூக்கி விடும். இப்போ 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்த பிறகு கையால் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணிலாம் நம்ம எதுவும் சேர்க்கக்கூடாது. கையால் நல்லா பிசைஞ்சு விட்டாலே நல்லா கெட்டியாகிடுங்க. நமக்கு கையில் இருக்கிற ஹீட்டே போதும். அந்த வெல்லம், தேங்காய், துருவன தேங்காய், பொட்டுக்கடலை, வேர்க்கடலையிலலாம் இருக்கிற இந்த ஈரப்பதம், நெய் எல்லாமே சேர்த்து நமக்கு நல்லா கெட்டியாக இருக்குது பாருங்கள். உங்களுக்கு இப்போ எந்த சைஸ் பூர்ணம் வேணுமோ அந்த சைஸ்க்கு நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாங்க. இதே மாதிரி நான் எல்லா மாவையும் நான் ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பூர்ணம் நமக்கு ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ மேல் மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. எந்த கப்பில் நம்ம மாவு எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு தண்ணி எடுத்துக்கணுங்க. மாவு 1 கப்பு எடுத்திங்கன்னா 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சிங்க. இப்போ 1 கப் அளவு அரிசி மாவு எடுத்திருந்தோம். இப்போ எல்லா மாவையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். எல்லா மாவையும் நல்லா சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்ச நேரத்தில் நமக்கு நல்லா கெட்டியாகிடும் பாருங்கள். நம்ம மாவு சேர்த்த உடனே நம்ம தண்ணியில் இருக்கிற அந்த சூட்லேயே மாவு நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாங்க. சூடாக இருக்கும்போது நமக்கு பிசைய வராது. ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இதேமாரி கையால் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்குங்க. மாவை நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ ஒரு சின்ன சைஸ் அளவு மாவு எடுத்துக்கலாங்க. கையால் நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம கொழுக்கட்டை செய்ய அச்சு வேண்டாங்க. இந்த குழம்பு கரண்டியில் தான் நம்ம இன்றைக்கி பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ண போகிறோம். அடிப்பகுதியில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த மாவை நடுவில் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கையால் இதுமாதிரி அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருங்க. சுற்றியும் நமக்கு மாவு அழகாக வந்துடும் பாருங்கள். ஒரே ஈவனாக இதுமாரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அப்போ தான் நமக்கு ஒரே சமமாக இருக்குங்க. கையால் எல்லா பகுதியும் நமக்கு ஒரே ஈவனாக தட்டி விட்டுக்கிட்டே இருங்க.
இது எடுக்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும். எண்ணெய் தடவுறதுனால ஈஸியாக ஒட்டாமல் வருங்க. கையால் லைட்டாக அப்படி எடுத்தாலே போதும். நமக்கு ஒரு கோப்பை மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ கரண்டிலேருந்து எடுத்த பிறகு இதுமாதிரி கையால் ஒரே ஈவனாக தட்டி விட்டுக்குங்க. ஒரே சமமாக இருக்கும் அப்போ தான். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணத்தை சென்டரில் வச்சுக்கோங்க. சென்டரில் வச்சுட்டு எல்லா இடமும் நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவு வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். மேலே வந்து எக்ஸ்ட்ரா மாவு இருக்கும், அதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. எக்ஸ்ட்ரா மாவு எடுத்த பிறகு ஒரு கோன் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க, நல்லா ஷார்ப்பாக வர மாதிரி. அடுத்து நம்ம கையால் அப்படியே ரவுண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு ஷேப்பாக அழகாக கிடைக்கும். இப்போ ஃபோக் ஸ்பூன் எடுத்து சைடில் இதுமாரி கோடு மாதிரி போட்டுருங்க. அப்போ தான் நமக்கு கடையில் வாங்குகிற அச்சு எந்த அளவுக்கு டிசைன் வருமோ அதே மெத்தடில் நமக்கு கிடைக்கும். இப்போ எல்லா பக்கத்துலேயும் நம்ம இந்த கோடு வந்து போட்டாச்சுங்க. பாருங்கள், நமக்கு அச்சில் செஞ்சால் எந்த டிசைன் கிடைக்குமோ அதே மாதிரியே நமக்கு கிடச்சிருக்குங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. அச்சுலாம் எதுவுமே தேவையில்லைங்க. ஒரு குழம்பு கரண்டி இருந்தால் போதும், ஈஸியாகவே செஞ்சிடலாங்க. இன்னொரு மெத்தட்லேயே நான் பூர்ண கொழுக்கட்டை ரெடி பண்ணி காட்டுறேங்க. வெறும் வாழை இலை இல்லைன்னா பிளாஸ்டிக் ஷீட் இருந்தால் போதும், ரொம்பவே சுலபமாக செய்யலாம் இந்த மெத்தட்லேயும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வாழை இலை எடுத்துருக்கேங்க. கொஞ்சமாக எண்ணெயும் அப்ளை பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக மாவு எடுத்து இதுமாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுகிட்டே இருங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்புக்கு. அடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்ச பூர்ணத்தை சென்டரில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். அடுத்து ஃபோக் ஸ்பூனில் சைடில் வந்து ஒரு டிசைன் கொடுத்துக்குங்க. பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க. பாருங்கள், இதே மாதிரி எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக விட்டு எடுத்துடலாம். இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டையை வச்சு வேக வச்சு எடுத்துடலாங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். கொழுக்கட்டைலாம் நல்லா வெந்துருச்சுங்க. இந்த பூர்ண கொழுக்கட்டை செய்கிறது ரொம்ப ரொம்ப சுலபங்க. நம்ம மேல் மாவு மட்டும்தான் ரெடி பண்ணோம். பூர்ணம் அடுப்பே இல்லாமல் தான் நம்ம ரெடி பண்ணோங்க. கண்டிப்பாக இந்த பூர்ண கொழுக்கட்டை செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பிள்ளையார்பட்டி அரிசி பருப்பு மோதகம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அரிசி பருப்பு மோதக கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்காங்க. அது ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் அரிசி எடுக்கிறோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவு பச்சை பயிறு, பாசி பயிறுன்னு சொல்லுவாங்க, அது 1/2 கப் அளவு எடுத்துக்கலாங்க. அடுத்து தண்ணியை ஊற்றி ஒரு 2லேருந்து 3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ 2லேருந்து 3 தடவை நல்லா அலசியாச்சுங்க. இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நல்லா ஊற விட்டுறணும். 1 மணி நேரம் கழித்து பார்க்கலாங்க. அரிசியும் பருப்பு 1 மணி நேரம் ஆகிடுச்சிங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். இப்போ தண்ணியை நல்லா வடிகட்டிடலாங்க. இதுமாரி வடிகட்டியால் நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க, தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ வடிகட்டின அரிசியும் பருப்பையும் ஒரு காட்டன் கிளாத்தில் கொட்டி ஒரு 20லேருந்து ஒரு 30 நிமிஷம் நல்லா உணர விடணுங்க. ஃபேன் காற்றுல நல்லா உணர விட்டுறலாம். இப்போ ஒரு 30 நிமிஷம் கழித்து பார்க்குறேங்க. நல்லா ஃபேன் காற்றுல நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். கையில் நல்லா பிடிக்கும்போது கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. அரிசி பருப்பு இதுமாரி கையில் 1 2 ஒட்டணும், அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கணும் அரிசி. இப்போ நம்ம காஞ்ச அரிசியை கடாயில் சேர்த்து லேசாக வறுத்துக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு வறுத்துக்கணுங்க. அரிசி பருப்பும் கலர் மாறக்கூடாதுங்க. அரிசி பருப்பும் வறுக்கும்போது நல்லா வாசனை வரணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணுங்க. ஆனால் கலர் மாறாமல் வறுத்துக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுபட்டுடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாம். இப்போ அரிசியும் பருப்பு நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவை சேர்த்துக்கிறேங்க. இப்போ மூடி போட்டு நல்லா ரவை பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்து ஒரு கடாயை எடுத்துக்கலாங்க. அதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் அளவு அரிசி எடுத்துருந்தோம், அதனால் 3 கப் அளவு தண்ணி எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச அரிசி பருப்பு மாவை இதனோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம சேர்த்த உடனே நல்லா திக்காக கெட்டியாக ஆகிடுங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. கட்டி முட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கணும். பாருங்கள், நம்ம சேர்த்த உடனே நல்லா கெட்டியாக ஆகிடுச்சிங்க. இந்த சமயத்தில் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துருக்கங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தில் தூசி மண் இருந்துச்சுன்னா நீங்கள் வெல்லம் சேர்க்கும் போது ஒரு 1/2 கிளாஸ் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா பாவு மாதிரி காய்ச்சி நீங்கள் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. இப்போ வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சி மாவோடு நல்லா கலந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்குங்க. நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுங்க. இப்போ 1 கப் அளவு துருவன தேங்காய் எடுத்துருக்கங்க, அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு மாவு வந்து நல்லா திரண்டு வரணும் பாருங்கள். பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இந்த பக்குவம் தான் கரெக்டான பக்குவம். இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நல்லா ஆற விட்டுடலாங்க. நல்லா ஆறட்டும்.
மாவு நல்லா ஆறிடுச்சிங்க. இதேமாரி கையால் நல்லா கலந்து விட்டுக்குங்க. நல்லா கலந்து விட்ட பிறகு கையில் கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த சைஸ் மோதகம் வேணுமோ அந்த சைஸ்க்கு மாவு எடுத்து நல்லா உருட்டிக்கலாங்க. அச்சு இல்லைன்னா நம்ம இப்போ கையாலே செஞ்சுக்கலாம். இப்போ நான் கையால் தான் ஒரு உருண்டை நான் செஞ்சு காமிக்கிறேன், எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுமாரி கையால் நல்லா முக்கோணம் ஷேப்பில் நல்லா ரெடி பண்ண பிறகு ஃபோக் ஸ்பூன் எடுத்து சைடில் டிசைன் கொடுத்துக்கோங்க. அவ்வளோதான். அச்சு இல்லாமல் நமக்கு மோதகம் எப்படி செஞ்சுருக்கோம் பாருங்கள். இப்போ அச்சு இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெயை நல்லா தடவியாச்சுங்க. இப்போ மாவு எடுத்து 2 பக்கமும் நல்லா நிரப்பிக்கலாங்க. மாவை 2 பக்கம் நிரப்பின பிறகு அச்சை நல்லா க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ சைடில் இருக்கிற நம்ம பிரிக்கிட்ட வந்த மாவெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது அடிப்பகுதியில் நம்ம இதுமாதிரி கையால் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் நல்லா ஒரே ஈவனாக இருக்கும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மெத்தடில் எல்லா மாவையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடணும், அந்தளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். அடுத்து இட்லி கொத்து வச்சுக்கலாங்க. இது மேலே நம்ம துணியும் யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வாழை இலை யூஸ் பண்ணலாம். ரெண்டுத்தில் எதில் வேணாலும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையை எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டோம். இதை இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விட்டுருலாங்க. இந்த மோதக ரெசிபி அதிக நேரம் எடுத்துக்குதுன்னு நினச்சிக்காதீங்க. நம்ம முதல் நாளே இந்த அரிசியெல்லாம் ஊற வச்சு காய வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அன்றைக்கி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இப்போ 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோங்க, கொழுக்கட்டெலாம் நல்லா வெந்துருச்சுங்க. பிள்ளையார்பட்டி ஸ்பெஷல் பிள்ளையார்பட்டி மோதகம் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.